ஒரு பக்கம் பரபரப்பா சிஎஸ்கே vs டிசி மேட்ச் தல தரிசனம் முடிஞ்சிருக்குது. இன்னொரு பக்கம் பரபரப்பான மும்பை இந்தியன்ஸ் vs ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் அது ஒரு பக்கம் இருக்குது. இது அப்படின்னு போயிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு மேட்ச் வந்து சைலண்டாக முடிச்சிருக்குது. ஆனால் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிடியோட மேட்ச் ஐ திங்க் இது ஒரு நியூசிலாண்டு ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ் வந்து அந்த ஐபிஎல் எல்லாரும் ட்ரீட் பண்ணுவாங்க. நியூசிலாந்து அவங்க ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணுவாங்க. ஐசிசி பண்ணி வந்துட்டாங்கன்னா டாமினேட் பண்ணி எப்படியாவது ஒரு செமிஃபைனலுக்கு நாக் அவுட்ஸ்க்கு வந்துடுவாங்க. அதே மாதிரி ஜிடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹோமில் இது வரைக்கும் தோக்கலை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த ஐபிஎல்லையும் ஹோமில் ஜெயிக்க ஆரம்பிச்சு தோத்து திரும்ப ஜெயிச்சிருக்காங்க. ஹோம்ல கிடையாது, அவையில சிஎஸ்கே கிட்ட பெரிய டீம் கிட்ட தோத்துருக்காங்க. பட் இப்போ திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஹோம்ல ஜெயிக்கிற அந்த பிஹேவியர் ஆர்சிபி இவங்க கம்பேர் பண்ணும்போது ஆர்சிபி ஹோம்ல ஜெயிக்கிறதுங்கிறது பிரச்சனை. ஆனா இவங்களுக்கு ஹோம்ல ஜெயிக்கிறது தான் இவங்களோட பாசிட்டிவான ஒரு விஷயம். பட் ஜிடி அகைன் வெற்றி பாதைக்கு திரும்பி இருக்காங்க. பேசுவோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2024 மட்டைப்பந்து பாய்ஸ்ல அகமதாபாத்ல நடந்து முடிஞ்ச டபுள் ஹெட்டர்ஸோட முதல் போட்டி குஜராத் டைட்டன்ஸ் vs சன்ரைஸ் ஹைதராபாத் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க. எஸ்ஆர்எச் ஸ்ட்ராங்கான டீம், மேட்சுக்கு மேட்ச் 200 ரன் அடிக்கிறாங்க. அப்போ ஹேட்ரிக் 200 அகமதாபாத் ரோடு அப்படின்லாம் இருக்கும்பொழுது பிச் ரிப்போர்ட்லயும் சொன்னாங்க ரோடு கிராஸ் இருந்தாலும் இது ரோடுன்னு சொன்னாங்க. ஆனா எதனால அடிக்க முடியல? பிச்சு ஏதாவது மாறிச்சா? பிச்சு மாறிச்சு ஒரு பக்கம்ங்கிறதெல்லாம் தாண்டி அவ்வளோ கஷ்டமான இல்லைங்கிறது ஒரு பக்கம். ஆனால் கஷ்டப்படுத்தினாங்க குஜராத் டைட்டன்ஸோட பவுலர்ஸ். சீரியஸ்லி குஜராத் டைட்டன்ஸோட பவுலர்ஸ் அண்ட் கேப்டன்சி அன்பிலீவபிளாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நூர் அகமதை ஸ்ட்ரைட்டாகவே கொண்டு வந்தாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நூர் அகமது வந்து 11th கொண்டு வாங்க, ஸ்பென்சர் ஜான்சனை ட்ராப் பண்ணுங்க. அவங்க கிட்ட மோஹித் சர்மா, உமேஷ் ஒரு 2-3 ஓவர் போட்டாலும் ரஷித் கான் இருக்கிறாரு, ஸோ தெவோத்தியா இருக்கிறாங்க, எதுக்கு வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு கரெக்டாக நூர் அகமதை இந்த சண்டேல கொண்டு வந்தாங்க. வந்தாரு, ட்ரெவிசர் எடுத்தாரு, எல்லாருக்கும் போச்சு. ஒருவேளை அகமதாபாத்ல 2023 வேர்ல்டு கப்போட ஃபைனல்ல அஸ்வினை சேர்த்திருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் நூர் அகமது சான்ஸே கொடுக்கல, ஒரு போல்டு ஒன்று எடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஷித் கான் வந்து கிளாஸின் எடுத்தாரு. டைட்லியே வச்சிருந்தோம் கிளாஸின் வர்சஸ் ரஷித் கான் சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்காவும் ஆப்கானிஸ்தானும் வேர்ல்டு கப்ல மோதும் பொழுது மார்க்ரமையும் கிளாஸினையும் ராஷித் கான் தான் விக்கெட் எடுத்தாரு. அகைன் போல்டு நூர் அகமது போல்டு எடுத்தாரு. ஹெட் வேர்ல்டு கப் ஃபைனல்ல சாம்பியன். அண்ட் இப்போ ஒரு எஸ்ஆர்எச்க்கு ஒரு டெபியூ ஆகும்பொழுது அவரோட அடி கிளாஸின் எல்லாரையும் பயமுறுத்தி இருக்கிறாரு. ஒரு மாதிரி மான்ஸ்டர் கிளாஸினா இருக்கிற அவரோட விக்கெட் எடுக்கிற 2 விக்கெட் முக்கியமான விக்கெட் ஒரு பக்கம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒமர் சாயோட நியூ பால், சீரியஸ்லி அவர் ஒரு மாதிரி மயங்க் அகர்வால் இந்த ஒரு பால் மேல போட்டு திரும்பி அடுத்து ஒரு பால் இன்னொரு மேல போட்டு அதாவது ஷார்ட்டா போட்டு திரும்பி அடுத்த பால் லென்த்ல போட்டு ஃபீல்ட் செட் பண்ணி கரெக்டா எடுத்தார் ஒமர் சாய். ஸோ ஒமர் சாய் வந்து எப்படி சொல்றது, ஒரு ஹர்திக் பாண்டியான்னு சொன்னாங்க. ஹர்திக் பாண்டியா நியூ பால் போட்டாங்க திட்டுறாங்க. பட் ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒருத்தர் சொல்ல முடியாது, அவர் நியூ பால் போறாரு, விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி அவங்களுக்கு அது கை கொடுக்குது. அப்புறம் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னா மோஹித் சர்மா, இங்கே டாபிக் ஓப்பன் பண்ணலாம், அது டைட்டில் கூட வைக்கலாம். மோஹித் சர்மா T20 வேர்ல்டு கப்பில் இருப்பாரா? 2 பேர் வந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க கதவை. ஏன்னா மோஹித் சர்மாவும் சந்தீப் சர்மாவும் அந்த டெத் ஓவர்ல அவங்க மாதிரியான ஒரு ரெடம்ஷன் வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. போன வருஷம் வந்து எனக்கு சந்தீப் சர்மா நியூ பால் நல்லா போடுவார்னு தெரியும். பட் ஆனா டெத் ஓவர்ல சூப்பரா போடுவாரு, டெத் ஓவர்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாரு நான் நினைச்சு கூட பார்க்கல. பட் ஆனா சந்தீப் சர்மா போட்டாரு. பட் இங்க அகமதாபாத் பிச்சு அப்படியே அளவெடுத்து ஒரு பக்கம் ஸ்கொயர் பெருசு, அவர் ஸ்ட்ரைட்ல அடிக்கிற மாதிரி போட மாட்டாரு, தரையோட தரையா போறாரு, உருண்டு வருது பால், திரும்ப சில பால் பேக் ஆஃப் லென்த் பால் போறாரு. பேக் ஆஃப் லென்த் அவர் தான் ஆரம்பிச்சாரு இந்தியாவில் T20 கிரிக்கெட்ல சிஎஸ்கே கோஹாமின் ஆடும்பொழுது. ஸோ அவரோட அந்த கடைசி டெத் ஓவர்ல லாஸ்ட் மேட்ச்லயும் பாருங்க, இந்த மேட்ச்லயும் பாருங்க, அங்கதான் விக்கெட் எடுக்கிறாரு. அண்ட் அகமதாபாத் மோஹித் சர்மா குஜராத் டைட்டன்ஸ் அது ஒரு மாதிரி செம்மையான ஒரு லவ் ஸ்டோரியா இருக்குது. ஸோ மாதிரி கடவுளா வந்து காப்பாத்துறாரு. தூக்கிட்டு போயிருப்பாங்க, ஒரு பக்கம் தூக்கிட்டு போயிருப்பாங்க, கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா எடுத்தாரு மோஹித் சர்மா. அண்ட் ஒரு பக்கம் ஹேட்ரிக் விக்கெட் எடுக்க வேண்டியது மோஹித் சர்மா கதவை தட்டுறாரு. வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்குது வேர்ல்டு கப், யூஎஸ்ல நடக்குது வேர்ல்டு கப், விக்கெட் ஸ்லோயிஷா இருக்கும் பட்சத்தில் அங்கே ஸ்கொயர் ரொம்ப பெருசு, காத்துலாம் அடிக்குங்கிறதுனால. ஸோ மோஹித் சர்மா 2014 T20 வேர்ல்டு கப்ல ஆடினார். 2015 வேர்ல்டு கப் எல்லாரும் சொல்லுவாங்க. பட் 2014 அவரு அமித் மிஸ்ரா எல்லாரும் ஆனது, ஜடேஜா அஸ்வினி ஆனது எல்லாமே எனக்கு ஞாபகம் வருது. புவனேஸ்வர் குமார் அப்ப இருந்தாரு. அதே மாதிரி ஒரு மோஹித் சர்மாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா 2 இயர்ஸா கன்சிக்யூட்டிவா ஒரு ஐபிஎல்ல ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஒரு ஐபிஎல்ல எல்லா பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆடக்கூடிய ஒரு ஐபிஎல்ல மோஹித் சர்மா நல்லா பவுல் பண்ணிட்டு இருக்கும்பொழுது ஸோ சான்ஸ் இருக்கா? ரொம்ப கஷ்டம், எனக்கு புரியுது, ரொம்ப கஷ்டம். தினேஷ் கார்த்திக் ஒரு ஃபினிஷரா ரோஹித் சர்மா கூட்டு போனாரு. அதே மாதிரி ஒரு பவுலர் மோஹித் சர்மாவுக்கு, ஒரு ஹரியானாவோட மோஹித் சர்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? கொஸ்டின் மார்க், ஃபிங்கர் கார்டு கிடைச்சா அவரோட ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச பிரைஸ் நான் சொல்லுவேன். இன்னொன்னு இதே அவர் ஹரியானாக்கும் இன்னமும் ஒயிட் பால் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. இன்னும் அவர் ஆடாமலாம் கிடையாது. தினேஷ் கார்த்திக் எப்படியோ அதே மாதிரி இங்க ஹரியானாக்காக இன்னமும் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு.
கிடைச்சா டிசர்வ்ட். அதிசயம் சர்ப்ரைஸ்லாம் எனக்கு கிடையாது. பட் கிடைச்சதுன்னா டிசர்வ்ட். ஜெயதேவ் உனட்கருக்கு கிடைக்கலையா WTC ஃபைனல் ஸ்குவாடில் இல்லையா? அவர் ஃபைட் பண்ணாரு, டொமஸ்டிக்ல ஃபைட் பண்ணாரு, கிடைச்சிச்சு. இங்க நல்லா போயிட்டு இருக்கிறாரு, கிடைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்த மாதிரியான கைண்ட் ஆஃப் பிச்சில் ஒரு சுப்மன் கில்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ஒரு மாதிரி கிளாஸா ஆடுவார். கிளாஸ் இன் மாஸ். பட் இவரு ஒரு மாதிரி கிளாஸ். இவரும் சஹா ஒரு 20 ரன் அடிச்சிட்டாருன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக டீமுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். கம்ஃபர்டபுளாக ஒரு மயங்க் மார்க்கண்டேவ், ஒரு பேட் கமின்ஸ், ஒரு புவனேஸ்வர் குமார் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆனாங்க. ஒரு பெருசாக கஷ்டப்படல. பட் ஷபாஸ் அகமது அவர் மட்டும் கொஞ்சம் ஒரு நாள் பிரச்சனை கொடுத்தாரு. ஒரு விக்கெட் வந்து உங்களுக்கு கிடைச்சது. பட் RCB ஃபேன்ஸ் கொஞ்சம் ஒரு வருத்தப்படுவாங்க. ஏன்னா ஷபாஸ் அகமது டோட்டல் நல்லாவும் ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் அவரோட விக்கெட் தான் மோஹித் சர்மா எடுத்தாரு. இந்த பக்கம் ஷபாஸ் அகமது பவுலிங்கில் நல்லா பவுல் பண்ணாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போச்சு. பட் சாய் சுதர்ஷன் காமாக எடுத்துகிட்டு போனார். எங்கேயுமே ரன்னிங் பிட்வீன் விக்கெட் இருந்துச்சு. அதே போல் மில்லர்கிட்டையும் ஒரு 2-3 பெரிய ஷாட் ஆனாரு. மேட்ச் டைட்டாக போனது லூஸ் ஆனதுக்கான ஒரு காரணம் மில்லர் தான். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, பெரிய அனாலிசிஸ்லாம் இல்லைங்க. பட் மோஹித் சர்மாவுக்காக பேசலாம். அண்ட் அதுக்கப்புறம் கில்லு அவரோட கேப்டன்சி ப்ளஸ் அவரோட பேட்டிங் இதுக்காக நம்ம பேசியிருக்கிறோம். இன்னொன்று அகமதாபாத். ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், அகமதாபாத்தில் ஃபைனல் நடக்குது அப்படின்னா ஜிடிக்கு ரொம்ப அதிக சான்சஸ் இருக்குது. போன வருஷமே CSK லாஸ்ட் பால தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஹோம் அட்வான்டேஜை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா டீம் எல்லாம் பிக் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டீமை பிக் பண்ணுறாங்க. அதுக்கு பலனும் கிடைக்குது. நூர் அகமது ஸ்ட்ரைட்டாகவே ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து கலக்கிக்கிறார். ஆப்கானிஸ்தானுக்கு எவ்வளோ போகிறாரெலாம் தெரியாது. பட் இங்கே வந்து நல்லா போட்டது. ஸோ தெரியுது அகமதாபாத்தில் ஒரு மோஹித் சர்மா, அகமதாபாத்தில் ஒரு நூர் அகமது, அகமதாபாத்தில் ஒரு ராஷித் கான், அகமதாபாத்தில் சுப்மன் கில், அகமதாபாத்தில் ஒரு யுரிமான் சாகர், அகமதாபாத்தில் ஒரு சாய் சுதர்ஷன். ஸோ தெரியுது, கிளியராக இருக்குது. ஆனால் இன்னமும் அந்த மிடில் ஆர்டர் பொசிஷனில் யாராவது ஒருத்தவங்க நல்லா ப்ளே பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். பட் இன்னைக்கு மில்லர் நல்லா ஆனார். பட் இன்னும் விஜய் சங்கர் கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் எதிர்பார்க்குறேன். தென் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் தான். பட் SRH பொறுத்த வரைக்குமே வந்து இப்போ ஹோம் அண்ட் KKR கூட ஆடிட்டு இங்கே வராங்க. 2 தோல்வியும் ஒன்று அடைஞ்சிருக்கிறாங்க, அதை மென்ஷன் பண்ணிக்கணும். பட் குஜராத்தில் அவங்க ஒருவேளை அகமதாபாத்தில் வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கெத்துமா மாஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்துருக்கலாம். பட் இங்கே தோத்துருக்கிறாங்க. ஸோ பேட்கேம் அதாவது பவுலிங்க ஒரு ஜெயதேவ் உன்னட்கட் இருந்தும் ஜெயதேவ் உன்னட்கட் அந்த அளவுக்கு ஒரு கை கொடுக்கல இங்கே. பட் லாஸ்ட் மேட்ச்ல 2-3 ஓவர்ஸ் கை கொடுத்துச்சு. பட் இங்கே அந்த மாதிரி கை கொடுக்கல. ரொம்ப கேர்ஃபுல்லாக கரெக்டாக ஆடிட்டு போயிட்டாங்க, நீட்டாக ஆடிட்டு போயிட்டாங்க. ஸோ அப்படிங்கும்பொழுது SRH பேட்டிங் சூப்பர். பட் இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய ஆடி இருந்திருக்கணும். ரஷித் கான் மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் பவுலரை அடிச்சிருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக மாதிரி பாராட்டிக்கலாம். பட் ஓகே, ரெண்டு டிபார்ட்மெண்ட்லேயும் சில ஓட்டைகள் இருந்தது, அதனால தான் தோத்தாங்க. ஜிடி பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுளாக இங்கே எப்படி அகமதாபாத்தில் ஆடணுங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். பவுலர்ஸில் எப்போ கொண்டு வரணுங்கிறது எனக்கு தெரியும். எங்கெங்க ஃபீல்டரில் நிப்பாட்டணுங்கிறது தெரியும். எப்போ ப்ரெஷர் வரும், எப்போ ப்ரெஷரை போடணுங்கிறது தெரியும். அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கரெக்டாக ஆனாங்க. பேட்டிங்லையும் அவசரப்பட்டுக்கலாம், பொறுமையாக ஆடிக்கலாம். 6-4 ரொம்ப ட்ரை பண்ண வேணாம், கிடைச்சா ஆடிக்கலாங்கிற மாதிரி தான் ஆடினாங்க. நல்லா இருந்துச்சு. அண்ட் சாய் சுதர்ஷன் ஒன்ஸ் அகைன் ஒரு 50 அடிச்சிருந்தாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அடிக்க முடியல. பட் இன்னும் அந்த கன்சிஸ்டன்சி அவர்கிட்ட வச்சிருக்காரு. ஒருத்தவரை ஆங்கர் ரோல் ஆடணும். ஏன்னா ஒருவேளை ஒரு விக்கெட் போயிருந்தா பின்னாடி ப்ரெஷர் ஆகி விக்கெட் கொஞ்சம் ஸ்லோவாகும் பொழுது மேபி அவங்க ஒன்று கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கலாம்ல. பட் அங்கே சாய் சுதர்ஷனோட கேம் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஸ்லோவான பாராட்டுறீங்க அப்படின்னா அந்த கண்டிஷன் அந்த சுச்சுவேஷன் அதில் வந்து அவர் வேற மாதிரி ஒன்று ஆனார். சாய் சுதர்ஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ ஹட்ஸ் ஆஃப் வாழ்த்துக்கள். ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் நல்ல இடத்துல ஆல்மோஸ்ட் இருக்கிறாங்க. பாயிண்ட்ஸ் டேபிள் முக்கியம் கிடையாது, ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். பட் ஹோமில் வேற இருக்கிற எல்லா மேட்சும் ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்க. அண்ட் ஜிடியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது, நல்லா விளையாண்டு இருக்காங்க. அண்ட் பார்க்கலாம் அடுத்த வீடியோக்குள்ள. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மோஹித் சர்மாக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்துருக்காங்க. வருவாரா T20 வேர்ல்டு கப்புங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ரோஹித் சர்மா பார்த்துக்கிட்டே இருப்பாரு, ஒருத்தவங்க பெஸ்ட்டை பார்த்து கரெக்டாக எடுப்பாரு. இது செட் இவர் ஒர்க் அவுட் ஆவாருன்னா ஸ்கால் எடுத்து போட்டுப்பாரு. பார்ப்போம், மேபி அவருடைய வாக்கர்ஸ் அண்ட் பேக் ஆஃப் பால்கள் ஒர்க் அவுட் ஆகும் பட்சத்தில் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் தான்.